செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? இந்த வசனத்தை 32வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 2 3 4. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. நான் ஏற்கனவே சொன்னது போல ரோமர் புஸ்தகத்தில் பவுல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும், கிறிஸ்தவர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத மிக அற்புதமாக ரோமர் புஸ்தகத்தில் மிக தெளிவாக எழுதி காண்பித்திருக்கிறார். பெரிய பெரிய சபைகளுக்கெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னாக்கா, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை மிக கருத்தாய் போதிக்கிற ஜனங்களை வல்லமையான ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள நடத்துகிற எந்த ஒரு சபையாக இருந்தாலும் சரி, அந்த சபைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரோமர் புஸ்தகத்தை மிகவும் தெளிவாக அடிக்கடி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு பல சபைகளில், ஒரு சில சபைகளில் ரோமர் புஸ்தகத்தை மட்டுமே 7-8 வருஷங்கள் தொடர்ந்து ஒரு லைனாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சபைகள்லாம் இன்றைக்கு பயங்கரமாய் வளர்ந்து காணப்படுகிறது. ஏன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தை அந்த மக்களை வாழ செய்திருக்கிறது, அவங்கள வளர செய்திருக்கிறது. இதில் 16 அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். 16 அதிகாரம் தான் இருக்குது. ஆனால் இந்த 16 அதிகாரத்தையே புரிஞ்சுக்கிறதுக்கு பல தேவனுடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. இதில் விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாய் பவுல் சொல்லுகிறார். விசுவாசிகள் புரிஞ்சிக்க வேண்டிய காரியம், தினந்தோறும் வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிற காரியங்கள், பல காரியங்களை இங்கே அவர் பேசுகிறார். இதில் கடைசியாக பேசும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறாரு. அது என்னன்னா ஜெபம். கடைசியாக பேசுகிறாரு 15வது வசனத்தில் அதிகாரத்தில். கடைசியாக பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா ஜெபம். அது அந்த ஜெபத்தை குறித்து அவர் என்ன மாதிரி பேசுகிறாரு பாருங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். மற்றவர்கள் போல பேசலை. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று. எல்லாரும் சொல்லுங்க, போராடுவது. ஜெபத்துல ஒரு விதமான போராட்டத்தை குறித்து பவுல் பேசுகிறார். இப்ப நீங்க என்கிட்ட போராடுறதுன்னா என்னங்க அப்படின்னு கேட்டா நான் ஒன்று சொல்லட்டுங்களா? பாருங்க, நான் சொல்றேன்னு கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கீங்க. எப்படி தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நம்ம சபையே நடக்கிற விதமே உங்களுக்கு பிடிக்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. சபையில நடக்கிற காரியமே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சபை எப்படியாவது சரியா மாறணும். ஆனா அதுக்காக போய் இந்த வெளியே போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்களா ஐயா சொன்னார். அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி சபையை வெறுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க சபைக்குள்ளதான் இருக்கிறீங்க, சபையோட தான் ஈடுபாடா இருக்கிறீங்க, சபையில ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறீங்க. ஆனாலும் கூட இப்ப எப்படின்னா, நம்ம தாய் தகப்பன்மார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல இருக்கிற ஒரு வாஞ்சை போராட்டத்தை போல, எப்படியாவது இவனை நல்லா கொண்டு வரணுமே, எப்படியாவது இவனை நல்லா படிக்க வச்சிடணுமே, எப்படியாவது இவன் வாழ்க்கை நல்லாயிடுமே அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு பெற்றோர்கள் தவிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போலாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க படிக்கலை அப்படின்னா அவனை போய் டியூஷனில் சேர்த்துவாங்க, அங்கே சேர்த்துவாங்க, எங்கெங்கேயாவது சேர்த்து அவனை எப்படியாவது ஒரு கரை சேர்த்து நல்ல நிலைமைக்கு அவனை கொண்டு வந்துருந்தாங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஆசை அவர்களை தவிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதை போல நல்ல கவனிங்க, ஒரு விஷயத்துல சொல்றேன். ஜெபம் என்பது ஒரு வகையில் தேவனோடு கூட போராடுகிற ஒரு காரியம். எப்படின்னா, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு பிடிக்கல, அதுக்காக நான் வெறுக்கல, அதுக்காக சபையை விட்டு போகல, அதுக்காக நான் சபையை கேவலமா பேசல, அல்லது எல்லார்கிட்டையும் போய் நான் குறை சொல்லிக்கிட்டு இல்லை, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அல்லது விசுவாசிகள்கிட்ட போய் அப்படி நடங்க இப்படி நடங்கலாம் நான் சொல்லலை. ஆனா தேவனோடு நான் போராடுகிறேன். இந்த இடத்துல இருக்கிற பவுல் சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாதுங்க. இந்த உலகத்துல பலாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சபைகளை கட்டினவர், சபையை நாட்டின ஒரு மனுஷன், பயங்கரமான ஒரு வல்லமையான மனுஷன். அந்த மனுஷன் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஆலோசனையை கவனிங்க.
நான் ஜெபத்தில் போராடுவது போல நீங்களும் போராடுங்கள் அப்படிங்கிற விசுவாசிகள் கிட்ட அவர் ரிக்வெஸ்டா கேட்கிறார். அது கடைசியா அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களை தயவு செய்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். என்னன்னா, நீங்கள் ஜெபத்துல போராடுகிற ஒரு குணம் நமக்கு வேணும். விடாப்பிடியான ஜெபம். ஏதாவது சொல்லுங்க, விடாப்பிடியான ஜெபம். விடாப்பிடியான ஜெபம்னா கடவுள் எனக்கு கொடுக்கிற வரைக்கும், கடவுள் இதை மாற்றுகிற வரைக்கும், கடவுள் இதை சரி பண்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவரை விடவே மாட்டேன். ஸ்காட்லாண்டுன்னு நினைக்கிறேன். அந்த நாட்டில் ஒரு மனுஷன் இருந்தாருங்களா பாருங்க. இன்னைக்கு காலையில் தான் அந்த மனுஷனை பற்றி நான் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். ஜான் நாக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவர் பேர். அந்த மனுஷன் ஒரே ஒரு நபர் தான் அந்த முழு தேசமும் எப்படியாவது அந்த தேசம் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தேவனோட பயங்கரமாய் உபவாசிக்கிறதுலும் ஜெபிக்கிறதுலும், வேலைக்கு போனாலும் சரி, அல்லது படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது வேற எதையாவது வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எப்போதும் அவருடைய எண்ணம் எல்லாம், ஆண்டவரே என்னுடைய தேசம் ரட்சிக்கப்படணும், என் சபை ரட்சிக்கப்படணும், என் சபையில் இருக்கிற ஜனங்கள் மாறணும், என் சபையில ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகணுங்கிற ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் அவருக்குள்ள என்ன பண்ணியிருக்குது, காணப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு போராடுகிற குணத்தை தேவன் நம்மிடத்துல என்ன பண்றாருங்க, எதிர்பார்க்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்களும் என்னோட கூட போராடுங்கள், என்னோட கூட இந்த தேசம் ரட்சிக்கப்படும்படியாக, இந்த சபை மாறும்படியாக. வேதம் குறை சொல்றவங்களுக்கு இந்த ஜெப இந்த தாகம்லாம் வராது, இந்த தேவன் மேல ஒரு வாஞ்ச வரவே வராது. ஆனா நாம என்ன பண்றோம்னாக்கா, நம்ம வெளியே போறதில்ல, வெளியே போய் அடப்போடா இது கிடந்துட்டு போகுது, இது ஒன்றுத்துக்கும் உதவாதுரா அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம்னா, மனசுக்குள்ளவே அல்லது தேவனோடு கூட, யாரே ஒருத்தர், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சுங்க, ஆண்டவரே இந்த ஸ்காட்லாந்து தேசத்துல நான் எழுப்புதலை காணும் வரை நான் உங்களை விட மாட்டேன், எழுப்புதலை, ஒரு மறுரூபத்தை, ஒரு மாறுதலை காணும் வரை நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே அப்படிங்கிறாரு. இந்த இன்னொரு வசனங்களை நான் வாசிச்சு காமிக்கிறேன். சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிச்சு காமிக்கிறேன். இந்த போராடுகிற குணம் எப்படியெல்லாம் தேவன் நம்ம இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் இது ஒருவேளை நான் சபைக்காக மட்டும் இல்லைங்க, வேற எல்லா காரியத்துக்குமே இது பொருந்தும். வீட்டு காரியம் அல்லது வேற எந்த காரியமா இருந்தாலும் சரி. 18வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை கவனிச்சு பாருங்க. தேவன் நமக்கு ஏன் ஜெபத்துல நாம விடாப்பிடியா இருக்க வேண்டும். சில காரியங்களை தோற்று போனாலும் சரி, அல்லது ஒரு சில விஷயங்கள்ல தோல்வியே அடைஞ்சாலும் சரி, இனி கிடைக்காது, இனி வரவே வராது, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தொடர்ந்து தேவனிடத்துல அதுதான் போராடுறது, விடாப்பிடியாக. ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்க செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி. வாசிக்கிறேன், கவனிக்கல, நான் ஜஸ்ட் வாசிக்கிறேன், நீங்க